guys, welcome to Kalam Mission. டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ணுற ப்ராசஸில் இன்றைக்கி நம்ம டெல்லி சுல்தானில் வந்து இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு டெல்லி சுல்தானை பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹாக் ஹி ஷார்ப் அல்லது ஹசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷனில் வருது, நீர்ப்பாசன வரி அப்படிங்கிறதா இதுக்கான பொருள். ஹக் ஹி ஷார்ப் அல்லது ஹக் இ ஷர்ப் அப்படிங்கிறது வந்து சர்ப் அப்படின்னா வந்து சர்பத் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நீரை வந்து குறிக்கும். ஸோ அது வந்து நீர்ப்பாசன வரியை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம், சரியாக உள்ள தோண்டி பார்ப்போம். அலாவுதீன் கில்ஜி வந்து 1296 1316 வரைக்கும் அப்படிங்கிறது வந்து சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டினை டெல்லியில் ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பார்ப்போம். தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், டெல்லியில் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து விலை கட்டுப்பாட்டை கொண்டுட்டு வந்தாருங்கிறது வந்து சரி. ஆனால் தன்னோட அரண்மனை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து தவறானது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான சென்டென்ஸ் வந்தாலே மோஸ்ட்டாக அது தவறாக தான் இருக்கும். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சந்திரகுப்த மௌரியர், அசோக சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமைமிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிபணிய வைத்தனர். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமை நிறுவ முடியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான், ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எதுவும் இருக்காது. அப்போ கூற்று காரணம் சரி, காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றை முகமது துக்ளக் ஆட்சியின் கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், முகமது பின் துக்ளக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் எடுத்தோடனே தலைநகரம் மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து டோக்கன் கரன்சி நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறம் நாணயத்துக்கு அப்புறம் தான் வந்து குருசன் தாக்குதல் திட்டம் விட்டுருப்பார். அதுக்கப்புறம் சொக்தவாரியில் வந்து முகாம் விட்டுருப்பார். அப்போ 1, 2, 4, 3 அப்படிங்கிறது சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபிரோசா துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பார்ப்போம். தௌலதாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலம் முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரி, காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி. மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த டெல்லி சுல்தானில் பார்த்தீங்கன்னா வந்து கூற்று காரணம் கொடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து நல்லாவே கேட்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிஓஐக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல இருந்து கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த புக்கில் எங்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது பிரதம மந்திரியை வாசிர்னு அழைக்கப்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், திவானி இ விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திவானி இ விசாரத் அப்படிங்கிறது நிதித்துறைன்னு கொடுத்து அதுக்கு இவர் தான் தலைவராக செயல்பட்டார்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார் அப்படின்னு யார் வாசிர் வந்து இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2 ரெண்டுமே வந்து சரியானது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் வம்சம் மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மம்லுக் அப்படின்னா நம்மளுக்கு அடிமை அப்படின்னு பொருள் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா, அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆலம் ஷாவோட உண்மையான பெயர் அலாவுதீன் ஷா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சையது வம்சத்தோட கடைசி அரசர் ஆலம் ஷா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் எல்லா சைடும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் தான். அலாவுதீன் மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாஃபர் கான் மற்றும் முழுகானை அனுப்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாஃபர் கான் மங்கோலியர்களின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சரிதான், ரெண்டுமே வந்து சரிதான். ஆனால் பிங்கிறது வந்து ஏக்கான சரியான விளக்கம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே தவிர இது காரணமாக இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பாருங்கள், கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை எந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வணிகர்கள் வந்து விற்பனை செய்யும் பொருட்களை வந்து சராய் இ அடில் அப்படிங்கிற இடத்துக்கு வணிகர்கள் கொண்டுட்டு வருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணமே தான். கூற்று பாருங்கள், 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம், இந்த படையெடுப்பு அவரின் வலுவான காரணங்களாக இருந்தன. இந்த பகுதிகள் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து
கங்கை சமவெளிகளோடு வர்த்தகம் செய்வதற்கு இணைப்பு வழியாகவும் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ உங்களுக்கு புரியலனா ஒரு நிமிஷம் வந்து பாஸ் பண்ணி நல்லா படிச்சு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் ஜியாவுதீன் அபிதீன் அப்படிங்கிறவங்க தான் காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜாகீர் நிலமானிய முறை அப்படிங்கிறது தன்னோட மைய அதிகாரத்தை வந்து வலுவிழக்க செய்யறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது. யாருடைய ஆட்சியிலனா டெல்லி சுல்தான் ஆட்சியில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான பொருத்தங்களை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ குத்புதீன் ஐபக் பக்ஷா அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் லாக் பக்ஷா. அடுத்தது இல்துன்மிஷ்க்கு மாலிக் கஃபூர் கொடுத்துருக்காங்க. தவறானது. அலாவுதீன் கில்ஜிக்கு தான் வந்து மாலிக் கஃபூர் அடிமையாக வந்திருப்பாங்க. அப்போ 2 தவறு. அடுத்தது பாருங்க. முகமது பின் துக்ளக் வந்து அடையாள நாணயங்கள்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது பாருங்க. ஃபிரோசா துக்ளக் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. ஸோ 40 குழு வந்து யார் அறிமுகப்படுத்தியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்துன்மிஷ் தான் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ ஃபிரோசா துக்ளக் அப்படிங்கிறது வந்து தவறானது. அப்போ 2ம் 4ம் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தபதியா ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தபதியா ஆற்றின் மேல் எந்த மாகாணம் அமைந்திருக்குன்னா காண்டேஷ் அப்படிங்கிற மாகாணம் யாரோடதுன்னா முகமது பின் துக்ளக் அமைந்தது. அடுத்தது கூற்று காரணம் பாருங்க. கூற்று சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் ஜிசியா அப்படிங்கிற வரியை விதிக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான்-இ ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு படிக்கும் போதே தெரியும் ரெண்டுமே வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபெரோஷா துக்ளக் ஜிசியாங்கிற வரியை வந்து விதிச்சிருப்பாங்க, விதிக்கவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. அடுத்தது பாருங்கள், அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான்-இ ஜஹான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இந்து தான். இது வந்து சரியானது. அப்போ ஏ தவறு, ஆர் வந்து சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பழனி சதியாலோசனையோடு தொடர்பில்லாத நிகழ்வு இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கர்னல் கே மஹலிஸ்டர் போர்படைக்கு தாக்குதலை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கான்-இ ஜஹான் குதிரைப்படைக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பழனி சதியாலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மற்றது தெரியுதோ இல்லையோ அப்படிங்கிறத வந்து விட்டுருங்க. இந்த இடத்துல ராணி லட்சுமிபாய் வந்து வந்திருக்காங்க பாருங்க. அந்த டைமுக்கும் ராணி லட்சுமிபாய்க்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ராணி லட்சுமிபாய் வடக்கிந்தியாவில் உள்ளவங்க. பழனி சதியாலோசனையில் இவங்க ஈடுபட மாட்டாங்க. அப்போ 4 தவறுன்னு நல்லாவே தெரியுது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஒன்றில் தவறான இணையம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாபர் நாமா அப்படின்னா வந்து நம்மளுக்கு சுயசரிதை அப்படின்னு வரும். அதே மாதிரி கோனார்க் சூரியனோட கோயில் தவிர சிவனோட கோயில் கிடையாது. இது வந்து தவறானது. அடுத்தது குதுப்மினார் நம்மளுக்கு வந்து வெற்றி கோபுரம்னு அழைக்கிறோம். முகமது இக்பல் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உருது கவிஞர். அப்போ 3 சரியா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? இல்துன்மிஷ் வந்து குத்புதீன் ஐபக்கோட அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது. அடுத்தது அல்-இ-இலாஹியை வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. அடுத்தது குதுப்மினாரின் முக்கிய பகுதிகளை கட்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. ஜல்-இ-இலாஹி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அக்பரோட தொடர்பு வரும். அப்போ 1, 3ங்கிறது வந்து சரி, 2 தவறு. நெக்ஸ்ட் பாருங்க. அமீர் ஹசன் ஹெங்லி யார் அரசின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் அமைச்சரவையில் தான் வந்து அமீர் ஹசன் தெஹ்லி வந்து சூஃபி கவிஞராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. லக்ஷ்மி ஷினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து துர்கானி சஹல்கானி அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திவான்-இ கோஹி என்ற விவசாய துறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் தான் விவசாய துறையை ஏற்படுத்திருப்பாங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான்-இ கோஹி அப்படிங்கிறது சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியானதை வந்து கேட்டிருக்காங்க. குத்புதீன் ஐபக்கை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அவர்தான் இந்தியாவின் துருக்கிய ஆதிக்கத்தின் உண்மையான நிறுவனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது. அடுத்தது அவர்தான் 40 குழுவை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானது. ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஆன்சர் பார்த்தோம். அடுத்தது அவர் குதுப்மினார் கட்டடத்தின் கட்டுமான பணியை தொடக்கி வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவினுடைய இசை உலக அளவில் சிறந்ததாக இருக்கிறது என்ற கருத்து யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமீர் குஸ்ரு அவர்கள் சொன்னது தான் இந்தியாவினுடைய இசை உலக அளவில் சிறந்ததாக இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்று கொடுத்தும் பார்ப்போம். வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர் அப்படின்னு சையத் முபாரக் ஷாவை சொல்லியிருக்காங்க. அடுத்தது உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிர்தார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சரியானது தான். ஆன்சர் ஆப்ஷன். அடுத்தது பாருங்க. கிபி 1504 நிறுவப்பட்ட எந்த நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்ரா அப்படிங்கிறது வந்து சரியானது. 1504 வந்து ஆக்ரா நகரத்திற்கு தான் வந்து சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அலாவுதீன் கில்ஜி பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசைப்படுத்த எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத், அடுத்தது ரத்தன்பூர், நெக்ஸ்ட் வந்து சித்தூர், அதுக்கப்புறம் தான் வந்து மால்வா. வந்து குஜராத், ரத்தன்பூர், சித்தூர், மால்வா அப்படிங்கிறது சரியானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறது பெட்டர். கீழ்வருவனவற்றில் அரசின் தெய்வீக உரிமை கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. தெய்வீக உரிமை கோட்பாடை வந்து முன்வைத்த அரசர் வந்து பால்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தைமூர் படையெடுப்பின் போது டில்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தைமூர் படையெடுக்கும் போது டெல்லி சுல்தானில் வந்து அரசராக இருந்தவர் நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக். நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக் ஆட்சி காலத்தில் தான் வந்து தைமூர் வந்து படையெடுத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகள் இருக்கலாம். எனக்கோ பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றனர். அதாவது அவர்கள்தான் என்னுடைய துருக்கிய அடிமைகள். அவர்கள்தான் என்னுடைய ஆட்சி பகுதிக்கு வாரிசுகள். அப்பகுதிகளில் எல்லாம் என் பெயரை குத்பா அழியாவண்ணம் பாதுகாப்பாளர் என்ற வாக்கியத்தை கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஷிஹாபுதீன் முகமது. இவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஷிஹாபுதீன் முகமது தான் வந்து என்னோட அடிமைகள் எல்லாம் என்னோட பிள்ளைகளாக இருக்காங்க. குத்பா அப்படின்னா பாதுகாப்பர் அப்படின்னு வந்து மீனிங் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலீஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்ட டெல்லி அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்துன்மிஷ் அவர்கள் தான் கலீஃபாவிலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்டவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஷ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குத்புதீன் ஐபக் கட்டிய முதல் கட்டிடம் குவாத் உல் இஸ்லாம் மசூதி. குவாத் உல் இஸ்லாம் மசூதியை தான் வந்து குத்புதீன் ஐபக் கட்டியிருப்பார். அதே மாதிரி குதுப் மினாருக்கும் இவர் தான் வந்து அடிக்கல் நாட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இபின் பதுந்தா. இவர் வந்து ஒரு ரஷ்ய நாட்டு பயணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து முகமது பின் துக்ளக் காலத்தில் நடந்த தண்டனைகள் கொலைகளை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசு மரபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடைசி அரசர் வம்சம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லோடி. அடுத்த கொஸ்டின். இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிகப்பெரியவர், 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர், மேலும் அலாவுதீன் அரசாவையில் நீண்ட காலம் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமீர் குஸ்ரு அவர்கள் தான் வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1303ஆம் ஆண்டு வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் வந்து அலாவுதீன் கில்ஜியோட அடிமையாக இருப்பாங்க. தென்னிந்தியா வரைக்கும் வந்து மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர் அவர்கள் தான். ஸோ அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மங்கோலியர்கள் அப்படிங்கிறது சரியான விடை. பாபன் வந்து முக்கியமான அரசராக வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி வந்து கைப்பற்றியிருப்பாரு. நிறையா வந்து 40 மறுமுனையெல்லாம் வந்து கேன்சல் பண்ணது வந்து பால்பன். ஸோ அதனால முக்கியமாக வந்து கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இவர் வந்து சிறு வயதில் வந்து தூக்கிட்டு போனது யார் அப்படின்னு மங்கோலியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. தினார் அப்படிங்கிறது சரியான விடை. முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் தினார். பொறுத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க. பார்ப்போம். அரிஷ் ஐ முமாலிக் அப்படின்னு கொடுத்தது அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு அமைச்சர். அதே மாதிரி முஷ்ரிப் ஐ முமாலிக் அப்படிங்கிறது தலைமை கணக்காளர். அடுத்தது பாருங்க. தாஃபிர் ஐ முமாலிக் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்தது பாருங்க. முஷ்தாஃபி ஐ முமாலிக் அப்படிங்கிறது வந்து தலைமை தணிக்கையாளர். ஸோ 1, 2, 4 சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கூற்று காரணமே தான்.
அலாவுதீனின் வலதுசாரி தலைவர் சாஃபர் கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பார்ப்போம். இடதுசாரி தலைவரான உலு கான் அவரை கைவிட்டு விட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். இது வந்து சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெல்லி சுல்தான் ஆட்சியின் போது காசி இ முமாலிக் அப்படின்னு அழைக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமை நீதிபதி. காசி இ முமாலிக் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குவாசா ஜஹான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வசீராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருடைய காலத்துலனா முகமது பின் துக்லக் தான் குவாஜா ஜஹான் அப்படிங்கிறது வந்து வசீரா இருந்தார். அடுத்த கொஸ்டின். மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாத் உல் இஸ்லாம் மசூதி. இதை தான் வந்து முதலாக குத்புதீன் ஐபக் கட்டினது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பிஓஐக்குள்ள பார்த்தோம். அடுத்த கொஸ்டின். டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி? கராஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு விவசாய நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட வரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1398 தான் வந்து தைமூர் படையெடுத்தது. இது எல்லாமே வந்து ஒரே இடத்த சுற்றி வர்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தைமூர் வந்தபோது யார் இங்கே அரசராக இருந்தான்னு கேட்டிருக்காங்க. இப்போ தைமூர் படையெடுப்பு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மாலிக் கஃபூர். நீங்கள் அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகுறது நல்லாவே தெரியும். அடுத்தது பாருங்க. மாலிக் பக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து முகமது பின் துக்லக்கோட இயற்பெயர் தான் வந்து மாலிக் பக்ருதீன் ஜீனா அப்படிங்கிறது. இப்போ நிறையா கொஸ்டின் முகமது பின் துக்லக்கை பற்றி வரது, குத்புதீன் ஐபக்கை பற்றி வரதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சில இடங்களும் அதை கட்டினவங்களோட பேரும் கேட்டிருக்காங்க. புலந்தர் வாசா பதேபூர் சிக்கிரியில் உள்ளது யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அலைதர் வாசா டெல்லியில் உள்ளது யார் கட்டியிருப்பாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு மோடி மசூதி டெல்லியில் உள்ளது யார் கட்டியிருப்பாங்கன்னா அவுரங்கசீப். அதே மோதி மசூதி ஆக்ராவில் உள்ளது வந்து கட்டினது ஷாஜஹான். மோதி மசூதி 2 இருக்குது. டெல்லியில் அவுரங்கசீப், ஆக்ராவில் ஷாஜஹான். அப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு 2, அடுத்தது 1, 2, 1, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துன்மிஷின் பிரதம அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிஜாமுல் முல்க் ஜுனைதி அப்படிங்கிறவங்க தான் வந்து ரஷ்யா சுல்தானுக்கு எதிராக வந்து புரட்சி செய்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி இந்தியாவை வந்து ஆட்சி செய்த ஒரு பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம் அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மத்திய இந்தியாவில் திவான் ஐ அர்ஸ் என்ற சொல் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திவான் ஐ அர்ஸ் அப்படிங்கிறது வந்து இராணுவத்துறையை குறிக்கிறது. அடுத்தது. பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். இப்போ ஜிஸ்யா வரியா பிராமணர்கள் மீது திணித்தது ஃபெரோஸ் ஷா துக்ளக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100லேருந்து 120 தங்காக்கள் அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் பாருங்கள். மன்னர் மக்களிடம் இருந்தும் மக்கள் மன்னரிடம் இருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு தெரிவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது பின் துக்லக் இறந்தது தான் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்லக் அவர்களோடது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தான் பெயர் கேட்டிருக்காங்க. இல்துன்மிஷ் அவர்கள். இதில் வந்து இன்னொன்று வந்து சில்வரை வந்து டங்கா, அது மாதிரி காப்பர் வந்து ஜிடால் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. கூற்று கொடுத்துருக்காங்க. அமீர் குஸ்ரு, அபுல் வாசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது. துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிக் ஃபிரோஷி ஆகிய நூல்கள் இவர்களால் முறையே எழுதப்பட்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே சரியானது. அடுத்தது. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட பட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் இசானி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். போட்டி அப்படின்னா சலிசா, ரஷ்யா பேகம் வந்து ருக்தீன், நெக்ஸ்ட்டு பால்பன் வந்து பாரிஸ். 1, 2, 4 சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி. வரலாற்று ஆசிரியர்களும் அவர்கள் எழுதின புத்தகங்களும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அல்பருனி எழுதியது தாரிக் இ ஹிந்த், மின்கஜ் சிராஜ் எழுதினது வந்து தவாரிக் இ நஸ்ரி, அமீர் குஸ்ரு எழுதியது கிரண் உஷ் ஷதைன், பரணி எழுதியது தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி அப்படின்னு வரும்.
இப்போ 4, 3, 2, 1, 2 ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, இபின் பதுதா டேஷ் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்ளக் காலத்துல தான் வந்து இபின் பதுதா வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தௌலதாபாத் என்றால் செல்வம் கொழித்த இடம் என்று பெயர், சரியானது. தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி, இதுவும் சரியானது. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார், இதுவும் சரிதான். அதே மாதிரி தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரி. அப்போ 1, 2, 3, 4 4மே சரியான. அடுத்த கொஸ்டின், டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஹலுல் லோடி. பஹலுல் லோடி அவர்கள் தான் டெல்லியில வந்து முதலாக ஆப்கான் ஆட்சியை வந்து நிறுவியிருப்பாரு. அடுத்தது பாருங்க, சூஃபிசம் எந்த மதத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாம் மதத்திலிருந்து தோன்றியது. அடுத்தது பாருங்க, கிபி 1191 முதல் தரைன் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌஹான் ஃபர்ஸ்ட் தரைன் போர்ல முகமது கோரியை வந்து பிருத்திவிராஜ் சௌஹான் தோற்கடிச்சிருப்பாரு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அமீர் கொஸ்ரு எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என்று குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் டெல்லி வரும். டெல்லி தான் வந்து 2ஆம் சொர்க்கம் அப்படின்னும் சிறந்த நிதி பரிபாலன மையம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டெல்லி சுல்தான்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இக்தாதாரி முறை அப்படின்னு பேரு. இக்தாதாரி அப்படின்னா நில விநியோக முறைக்கு பெயர் தான் இதுக்கு. இது யாருடைய காலம்னா டெல்லி சுல்தான்கள் காலம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தப்கத் ஐ நஸ்ரி என்ற நூலை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மின்ஹேஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது பாருங்க, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, முகமது பின் காசிம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம இன்னும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கில்ஜி வம்சம் தான் இருக்கிறதுலேயே குறைந்த கால ஆட்சியை வந்து புரிந்தது. அவ்வளோதான் காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து டெல்லி சுல்தான்களை வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.